என்று நீ காட்டினாய். இதயத்தில் நீ இருப்பதனால் நான் தூங்கும் நேரத்தில் என்னுள்ளே தூங்காமல் நெஞ்சுக்குள் வாயாடினாய். கண்ணாடி நீ, கடிகாரம் நான், உன்னுள்ளே ஓடோடி வாழ்வேன். காதல் எனும். சரிடி, இவளை என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணுவோம். என்ன பண்றது? வாராம வாய பழந்துட்டு உட்காந்துருக்கு. எப்படி உட்காந்துட்டான்னு பாரு. அதை பார்க்க தான் எனக்கு சிரிப்பா வருது. என்ன பண்றது? உனக்கு மட்டும் இல்லடி, எனக்கு அப்படிதான் சிரிப்பு வருது. ஐயோ ஐயோ. அடி சிரிக்காதங்கடி, வந்து ஹெல்ப் பண்ணுங்கடி. இரு, வாரம் மெதுவா எந்திரி. இல்லைன்னா எங்களால் ஒன்றும் தூக்க முடியாது. அப்புறம் அண்ணா வேலையை ஒன்று தூக்க முடியலன்னு போட்டு போயிட்டாங்க. மெதுவா நீ நீயே தான் எந்திக்க முடியும். நாங்கள் கையை பிடிச்சி தூக்க தான் செய்வோம். நீ தூக்குடி, நாங்கள் இருந்து தள்ளுறேன். அப்போ தான் அவன் எந்திக்க முடியும், இல்லைன்னா எந்திக்க முடியாது. சரிடி சரி, நீ நல்லா தள்ளு அவளை. ஐயோ என்ன முடியல. ஐயோ ஐயோ வலிக்குதுடி, கால் ரொம்ப வலிக்குதுடி. ஏன் சின்ன பொண்ணு, இப்போதானே அவனை தூக்கணும். நேரம் வச்சு திருப்பி எதுக்கு கவுந்துன்னு கிடக்குற? அதுவாடி எனக்கு அப்படியே இருந்து ரொம்ப வலிக்குது. அதனால தான் இனிமேல் கொஞ்சம் நேரம் இப்படி தான் இருப்பேன். இப்படி இருந்துட்டே கீழே போவோம், அதுக்கப்புறம் சரியாயிரும் எனக்கு. உன்னால திருத்தவே முடியாதுடி. எங்க கூட ஒழுங்கா படுத்துருந்துருக்கலாம்ல. தலைகீழ படுத்தாலும் அப்படியே கடை. நாங்கள் போகிறோம், நிச்சயம் மெதுவாக உருண்டு வா, தவுண்டு வா, எப்படியாவது வா. வா பாரு, நம்ம இருந்து போவோம். அப்படி அவ எப்படியும் வரட்டும். சரிடி. பாரு நீயாவது எனக்கு கை நாங்கள்ல கூட்டு போ பாரு. நல்லா இருக்க முடியாது பாரு, ப்ளீஸ் பாரு. நான் அவனை கூட்டு போயிடுவேன். ஆனால் பூ மாதிரி வேணான்னு சொல்லிட்டாலே. சரி, நீ அப்படியே தவுண்டு வா, நான் கிளம்புறேன். பார்த்து வாடி. அட பாவிகளா, இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே. நான் எப்படி இங்கேருந்து நான் கீழே போகிறதுனே எனக்கு தெரியலையே. இப்படி குளிஞ்சிக்கிட்டே போனேன்னா குப்புற உள்ள போகிறேன். என்ன பண்ணுறது? பேசாமல் மாடியிலேருந்து கீழே குதிச்சிடலாமா? இந்த வழியாக பைப் இருக்குது, அதில் ஏறி இறங்கலாமா? என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி, ஸ்டெப் வழியாகவே இறங்குவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன இப்படி குனிஞ்சு போனால் தலையடிக்கிறே, எப்படி போகிறது? ஐயோ, அதுக்குன்னு இன்னும் கொஞ்சம் குனிஞ்சேன்னா அவ்வளோந்தான். நான் என்ன பண்ணுறது? குனிஞ்சுதான் ஆகணுமோ? ஐயோ, இதுக்கு மேலே என்னால் குனிய முடியலையே. ஐயோ, எப்படியாவது இடிச்சுக்கிட்டு போவோம். என்ன பண்ணுறது? தலை அடித்தாலும் பரவாயில்ல. ஐயோ தலை அடிச்சுட்டு ஐயோ என்ன வலிக்குது. ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம். இப்போ எப்படி இறங்குறதுன்னு தெரியலையே. சரி, மெதுவும் இறங்கி பார்ப்போம். ஐயோ முடியல. ஐயோ, உருண்டு விழுந்துட்டேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? போச்சு கிளாஸையும் உடச்சிட்டேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. யாரடி கிளாஸ் உடைச்சது? அடி, என்னடி இப்படி விழுந்து கிடக்குற? அம்மா, அவள் ஒழுங்காக படுத்துருக்கணும்மா. அவள் தேவையில்லாமல் படியில் போய் தலைகீழே படுத்துக்கிட்டு எந்திரிக்க முடியாமல் இப்போ படியில் உருண்டு வந்திருக்காம்மா. அதனால தான் இப்படி கிடக்குறா. அடாப்பாரு, இப்படியாடி இருக்குது அதுக்குன்ட்டு. அதுக்கு எதுக்கு எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க? போங்களா, நான் உங்ககிட்ட சண்டை. பெரியம்மா அண்ணனும் பாரு பெரியம்மா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை பாதியிலே விட்டு வந்துட்டாங்க. இந்த பூமாரியும் இந்த பாரும் அதே மாதிரி தான். என்னை தூக்கி விட்டாள்வா, என்னை கைத்தாங்கள கூட்டு போங்கன்னு விட்டுட்டு வந்துட்டாள்வா. எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்ன ஒரே ஆள் இந்த தினேஷ் மட்டும்தான். என்னடி தினேஷ் அண்ணன்னா இப்போ தினேஷ்ன்னு சொல்கிற? ஆமாம், எனக்கு ஹெல்ப் பண்ணது அவங்க தான். நான் அதனால் அப்படி தான் கூப்பிடுவேன். அடியே மரியாதையாக அண்ணன் கூப்பிட்றீங்களா? அடி வாங்குவேன் என்கிட்ட. சும்மா இருப்பா, ஒரே கிளாஸ் தானே படிக்கிறாங்க. அப்புறம் என்ன, அதுக்கு எதுக்கு போட்ட அண்ணன்கிட்டு? அது வந்துமா? அது வந்தோ இது வந்தோ ஏதோ இருக்கட்டும். சரி, அவளை தூக்கி விடு. இல்லைன்னா இப்படியே கிடப்பா. நம்ம சாயங்காலம் வரைக்கும் இப்படியே தான் கிடப்பா. எந்த கிழமை ஸ்கூலுக்கு போச்சு, காலேஜுக்கு போச்சு. முதல்ல அவளை பார்த்தாலே எனக்கு பெரிய பொண்ணு ஞாபகம் தான் வருது. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? ஏன் சரணாண்ணா, எதுக்குன்னா என்னை மட்டும் விட்டுட்டு வந்துட்டீங்க? அவங்க 2 பேரும் என்னை தூக்க முடியாமல் தூக்கி அப்புறம் எனக்கு பாதியிலே விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நான் கீழே மாடியிலேருந்து உருண்டு விழுந்துருக்கேன். உனக்கு இது தேவைதான் சின்ன பொண்ணு. பொண்ணுன்னு எப்படி இருக்கணும்? அடக்கமாக இருக்கணும். நீ வீட்டில் ரூமில் படுக்கிற, அது ஓகே. வெளியே மாடியில் படுத்துருக்கணும். எத்தனை பேர் பார்ப்பாங்க? எந்த அறிவும் இல்லாமல் நீ எப்படி படுத்திருந்த சொல்ல? நீ சாரி, நான் எங்கள் வீட்டில் படுக்கிற மாதிரியே நினச்சி இங்கே படுத்துட்டேன். ஆனால் வீட்டில் கட்டில் கீழே படுத்துட்டு கட்டில் மேலே காலை போட்டிருப்பேன். அந்த நினைப்பிலே நான் வந்து படுத்துட்டேன்னா அதனால தான் இப்படி ஆயிடுச்சுண்ணா. சரி, கட்டில் மேலே காலை வச்சுட்டு கீழே படுத்துருப்பேன்னு சொன்னேன். இது இங்கே நீ காலை செவர் மேலே வச்சுட்டு தலைகீழே கீழே தங்கியிருந்து என்னடி பண்ணியிருப்ப? அடப்பாவி, இதை நான் யோசிக்கவே இல்லை. இனிமேல நான் மாடிக்கு படுக்க கூட வரவே மாட்டேன்டி. நான் அப்போனா கீழே தான் விழுந்திருப்பேன் கண்டிப்பாக. என் தலை செதறி இருக்குமே. இப்போ புரியுதாடி எதுக்கு ஒழுங்கா படுக்க சொல்கிறாங்கன்ட்டு. வீட்லேயும் ஒழுங்கா படுத்து பழகு. இங்கே வீட்டில் எப்படி படுக்கிறீங்க அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் எல்லாரும் படுப்பாங்க, பார்த்துக்க.
சரி சார், அந்த விஷயத்தை விடுங்க. சரணண்ணா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ண்ணா. நம்ம நேற்று கேக் வெட்டும்போது நம்ம எல்லாரும் இருந்தோம், பிரியா மட்டும் இல்லை. நானும் பூமாரியும் பிரியா மட்டும் இல்லையே, அவள் எங்கே போயிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அவளை தேடி போனோன்னா பார்த்தா மாடியில் இருந்தா. மாடியில் அந்த பையன் கூட வந்து பேசிகிட்டு இருந்தானா. ஃபோனில் தானே பேசியிருப்பா சின்ன பொண்ணு. அட இல்லைண்ணா, அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருந்து பேசிகிட்டு இருந்தானா. அந்த பையன் எப்படி வீட்டுக்கு மாடிக்கு வந்தானே தெரியலண்ணா. என்ன சொல்கிற சின்ன பொண்ணு? எங்கள் வீட்டுக்கு வந்தானா? அது என்ன மாடியில் இருந்தால் அவள்கிட்ட பேசிகிட்டு இருந்தானா? ஆமாண்ணா, பேசிட்டு பக்கத்தில் உட்காந்துருந்து ரொம்ப இதாக பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்கேன், பார்க்குறீங்களா? சி, அந்த ஃபோட்டோவில் ஏன் பார்ப்பான்? ஆனால் அவன் ஃபோட்டோவை எனக்கு வாட்ஸ்அப் பண்ண பண்ணி விடு. அவன் யாருன்னு நான் பார்க்குறேன். சரிண்ணா. அண்ணா நைட்டு நீங்கள் அவட்ட பேசுனீங்கல்ல, அவள் சரிப்பட்டு வரமாட்டான்னு தான் நினைக்கிறேண்ணா. நீங்கள் பேசும்போது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவள் வந்து உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்கிற மாதிரி இல்லை. அவள் யார் எந்த விஷயத்தையும் சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் அந்த பையன் யாருன்னு மட்டும் பாருங்கள், அந்த பையன்கிட்ட பேசுங்கண்ணா. ஆமாம் பாரு, நான் தான் நினைக்கிறேன். சின்ன பொண்ணு, நீ ஃபோட்டோவை மட்டும் எனக்கு அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன். அவன் யார், என்ன, எந்த ஊர், எப்படிப்பட்டவன் எல்லாத்தையும் விசாரிச்சு வச்சுக்கிறேன். இல்லை பக்கத்து ஊராக இருந்தால் கூட எனக்கு அவனை தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. அவன் ஏன்னா பக்கத்து சைடில் இருக்க எல்லா பசங்களும் எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன் அவனை. அவ்வளோ தைரியம் இருந்தால் அவ்வளோ பேர் இருக்கும்போது மாடியில் வந்து பேசிகிட்டு இருப்பான் அவன். அவளுக்கு அவ்வளோ கொழுப்பு இருக்குது. அவளை நான் சும்மா மாட்டேன். இப்போவே நான் அவளை கேட்க போகிறேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா, இப்போ கேட்காதீங்க. நீங்கள் அந்த பையன் யார் மட்டும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா கேட்பாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து. சரி பாரு. சரி, நீங்களாம் வீட்டுக்கு போய் கிளம்புங்க காலேஜுக்கு. டிஃபன் பாக்ஸ் எல்லாமே நான் உங்கள் எல்லாத்துக்கும் நானே எடுத்துகிட்டு வந்துருக்கேன். சரியா? சரிங்கண்ணா. சரி, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னா. சரி, பார்த்து கிளம்புங்க. மதியம் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் சாப்பாடு வாங்கிக்கோங்க. சரியா? சரிங்கண்ணா. என்ன எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்களா? என்னை மட்டும் மாடியில் விட்டு வந்துட்டீங்களே. நான் மாடியில் தான் படுத்திருந்தேன். எனக்கு வெயில் அடிச்சது கூட தெரியல. அப்போ பெட்ஷீட் யாரும் என் மூஞ்சில் போத்திட்டு போயிட்டாங்க. அதனால் எனக்கு எந்திக்கிறதுக்கு நேரமே தெரியல, டைமே தெரியல. ஏன் சரணண்ணா ரொம்ப கோவமாக இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையாண்ணா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணா கோவப்படாமல் பேசுங்கண்ணா. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சின்ன பொண்ணு தான் மாடியிலேருந்து உருண்டு கீழே விழுந்துட்டோம். அதனால தான் என்னென்னு கோவத்தில் அவளை திட்டிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்படியாண்ணா? சரிண்ணா. சரி, அப்போ நம்ம கிளம்பட்டோம்ண்ணா வீட்டுக்கு. காலேஜுக்கு வேறு கிளம்பி போகணும், அதான். சரி, கிளம்பு. நீ சாப்பாடு கொண்டு போகண்டா. அண்ணாவே சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர. மதியம் வந்து என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. சரியா? சரிங்கண்ணா. நீங்களாம் மாறீங்களா இல்லை நான் போகட்டுமா? நாங்கள் வந்து நீங்கள் கிளம்பு. சரி, அப்போ ஓகே. அவன் முன்னாடி கோவத்தை காட்டாதீங்கண்ணா. அந்த பையனை விசாரிக்காம நாம பார்த்துக்கலாம்ண்ணா. சரி பாரு. சரி, நீங்களும் கிளம்புங்க. சரிங்கண்ணா. ஒரு வழியாக காலேஜுக்கு வந்தாச்சுடி. நேற்று மதியமே விட்டாங்க. காலேஜுக்கு எல்லாம் தோணிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. நல்ல வேலை இன்னைக்கு வந்துட்டோம்பா. ஆனால் என்ன, நாளைக்கு 2 நாள் லீவு வேறு. அதான் வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்டி காலேஜில் ரொம்ப பிடிச்சிருக்குதா? எனக்கு கிளாஸ்லாம் எடுத்து படிக்கணும்னு ஆசையாக இருக்கா அவனுக்கு? ஐயே சீ அப்படிலாம் இல்லை. எனக்கு காலேஜ் வர்றது பிடிக்கிறதே அந்த அன்னைக்கு உங்கள் ஒரு பையன் ஒன்று பார்க்குறேன் பஸ் ஸ்டாண்டில். என் ஃபஸ்ட்டு க்ரஷ்ன்னு அந்த பையன் ஒன்று. அப்புறம் நம்ம காலேஜில் ராஜா, நம்ம கிளாஸில் ராஜா இருக்கானே அவன். இந்த 2 பேர்ட்டையும் பார்க்கறதுக்கு தான் நான் வரேன், சைட் அடிக்கிறதுக்கு வரேன். அதனால் எனக்கு காலேஜ் பிடிச்சிருக்குது. அதுக்கேண்டி இப்படி ஓப்பனாக சொல்கிற? சைட் அடிச்சுன்னா உனக்குள்ளே வச்சு அடிச்சிக்க வேண்டியது தானே. இப்படி பப்ளிக்காக போட்டு உடைக்கிற? ஆடா போடி, மனசுக்குள்ளே வச்சு என்ன செய்ய போகிறோம்? விளையாட்டி உண்மையை சொல்லிட்டா ஃப்ரீயாக இருக்கலாம்ல, எதுக்கு போட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு. நல்லா தாண்டி பேசுகிறேன் நீ. சரி, கிளாஸுக்கு போக மாட்டி? அங்கேயாவது போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம். 2 மணி நேரம் நின்று கால் வலிக்குது எனக்கு. போமாடி? ஆமாடி, எனக்கும் தான் கால்லாம் வலிக்குது. வாங்கடி போகலாம் கிளாஸுக்கு. வாங்க. ஹலோ எஸ்கியூஸ் மீ. அண்ணா நீங்களா? சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? பாருட்ட, நான் கொஞ்சம் தனியாக பேசணும். கொஞ்சம் பின்னாடி வர சொல்கிறியா? சொல்கிறேண்ணா. பால் கொஞ்சம் கெட்டி பாரு. என்னடி ஆச்சு? என்ன விஷயம்? இல்லை, தினேஷ் அண்ணா உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. பின்னாடி வெயிட் பண்ணுறாங்களாம், போய் பேசிட்டு வா. எப்படி சொன்னாங்க? இப்போ தாண்டி இதில் நைஸாக வந்து சொல்லிட்டு போகிறாங்க என்கிட்ட. சரி, அப்போ நான் போய் பின்னாடி வந்து பேசிட்டு வரட்டுமா? பேசிடுறேன். நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன். சரிடி. சரிங்கடி, நீங்கள் கிளாஸ் ரூம் போங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்டி. சரி, நாங்கள் 3 பேரும் கிளாஸ் ரூமுக்கு போகிறோம். நீங்கள் பேச நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு சீக்கிரமா வா. சரிங்கடி. வாங்கடி கிளாஸுக்கு போகலாம். அங்கே ராஜா வந்திருக்கான்னு பார்க்கணும், போய் அவன்கிட்ட பேசணும். ஐயோ, இவத்தெல்லாம் தங்க முடியல. அவன் அவன் அழகாக இருக்கான். நான் அவனை சரியாக பார்க்கல. பார்ப்போம். பாரு, பார்த்து பேசிட்டு சரியா, யாரும் பார்க்காம. சரி, நீ கொஞ்சம் அவங்கள சமாளிச்சுக்க. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அதை நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்து போயிட்டு வா. சரிடி.